Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 9.1ல sum number 12 given பாருங்க. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதுக்கான கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த லிமிட் இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதாங்கிற வேல்யூவை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5. லிமிட் எங்க போகுதா, 5க்கு போகுதான். அப்படி போகும் பொழுது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதுக்கான கிராஃப் பாருங்க. இப்போ 5க்கு போகுது அப்படின்னா எக்ஸாக்டாக 5 கண்டுபிடிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், 5க்கு வெரி க்ளோசஸ்ட் வேல்யூ இன் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்டு ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சி ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அந்த வேல்யூவை சொல்லுவோம். அப்படி ஒரு வேளை ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இல்லைன்னா அதுக்கு லிமிட் இல்லைன்னு சொல்லிடும் இல்லையா. ஸோ அது மாதிரி 5க்கு வெரி க்ளோசர் நான் என்ன எடுக்கிறேன், 4.99999 எடுக்கிறேன். இதுக்கு லைன் வரைஞ்சி ஜாயின் பண்ணால் கிராஃபில் எங்கே தான் வருது, நெகட்டிவ் சைடில் வருது இல்லைங்களா. நெகட்டிவ்ல இந்த லைன் எதில் போகுது, -1ல் போகுது. அப்போ இது வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகும், இந்த 1ல் -1ல் வந்து என்ன ஆகும், ஜாயின் ஆகும். எப்போ லிமிட் 5 மைனஸ், தட் மீன்ஸ் 5க்கு முன்னாடி இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எந்த வேல்யூ எடுத்தாலும் இதுதான் வரும். அதுக்கு 5க்கு நியரஸ்ட் 2, அப்போ -1 கிடைக்குது சரிங்களா. இதே மாதிரியே உங்களோட 5க்கு ரைட் ஹேண்ட் சைடில் லிமிட் எடுக்கிறீங்க, 5.00001ன்னு வெரி க்ளோஸராக எடுக்கிறீங்க. இல்லை வேறு ஏதோ ஒரு வேல்யூ 5க்கு நியரஸ்ட் வேல்யூ எடுக்கிறீங்க. ஸோ அப்போ இது எங்கே போய் ஜாயின் ஆகுதுன்னு பாருங்கள், பாசிட்டிவ் சைடில் போய் ஜாயின் ஆகுது. எங்கே போய் ஜாயின் ஆகுது, பாசிட்டிவ் சைடில். எந்த வேல்யூக்கு போகுது, 1லேருந்து போகுது இல்லையா. ஸோ அப்போ லிமிட் வந்து 5 எக்ஸ்டென்ஸ் டு 5 மைனஸ், தட் மீன்ஸ் 5ஓட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா -1க்கு போகுது, 5ஓட ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா +1க்கு போகுது. அப்போ இது ரெண்டோட வேல்யூவும் எப்படி இருக்குது, வேற வேறையா இருக்கா. அப்போ கண்டிப்பாக இதுக்கு என்ன ஆகாது, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 மைனஸ் mod x - 5 டிவைடட் பை x - 5. இதுக்கு போட்டிங்கன்னா ஆன்சர் -1ல் கிடைக்கும். அப்ராக்சிமேட் வேல்யூ இது சரிங்களா. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 ப்ளஸ் இதுக்கு mod x - 5 பை x - 5 போட்டிங்கன்னா அதோட அப்ராக்சிமேட் வேல்யூவும் 1 கிடைக்கும். இதுக்கு -1 கிடைக்கும், இதுக்கு +1 கிடைக்கும். அதனால இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். ரெண்டு லிமிட் நாட் ஈக்குவல் அப்படின்னாவே அங்கே என்ன எக்ஸிஸ்ட் ஆகாது, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 mod x - 5 divided by x - 5 does not exist. Thank you students.